கொடுத்த டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ்க்கு நன்றி, ப்ரொடியூசர் கதிரேசன் சாருக்கு தேங்க்ஸ். இந்த படம் ஷூட்டிங்காக ஒரு 2 months மதுரை போகணும் அப்படின்னாரு கார்த்தி. ஆக்சுவலாக நான் அப்போ தான் கல்யாணத்துக்கு டேட் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன கல்யாணம் வேணால் நீங்கள் இந்த 4 நாளுக்குள்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு நான் இப்போ என் ஒய்ஃப் தென்றல்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஓகே, இப்போ இந்த 4 நாளுக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு உடனே அர்ஜென்ட்டாக இன்விடேஷன் கூட அடிக்காமல் அவசரமாக பண்ணேன். பண்ணிவிட்டு 4th day மதுரை கிளம்பி போயிட்டேன். 2 months மதுரையில் தான் இருந்தேன். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு இன்னொரு பெரிய தேங்க்ஸ் என் ஒய்ஃப்னு சொல்லிக்கணும், தென்றல். தேங்க்யூ. படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட் டே எனக்கு ரொம்ப பயம். என்னென்னா சித்தார்த் சார் வராரு, சித்தார்த் சாரோட நடிக்கணும் அப்படின்னு எனக்கு அப்படியே உடம்புலாம் ஆடிச்சு, எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபஸ்ட் நாளாக எனக்கு லிட்ரலி கொஞ்சம் கால்லாம் நடுங்கும் அவர் கூட பண்ணும்போது, திட்டலாம் விழும். 2வது நாள் 3வது நாள் அப்படியே பழகி போய் ரொம்ப உண்மையில் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது, நிறைய ஹெல்ப் பண்ணுவார். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், சஜஷன்ஸ், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லுவார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேம்மேக் நிறையா ஷூட் பண்ணும்போது நிறைய என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் அந்த இதுவே தெரியாது, அவர் முகத்துலையும் தெரியாது. எப்பயுமே பயங்கர சப்போர்ட்டிவாக மோட்டிவேட் பண்ணுவார். கார்த்திக் சுப்ராஜ் என்டையர் டைரக்ஷன் டீமுக்கு தேங்க்ஸ், தேவர் ஆன் த டோஸ். சந்தோஷ் நாராயண் சாரோட மியூசிக் பின்னிட்டார். பக்கத்தில் சிம்மா இருக்கும்போது எப்பயுமே சூதுகோம்லேயும் ஒன்றா ஒர்க் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தது. 2 months ஒர்க் பண்ண இதுவே தெரியல. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு நான் நிறைய டைம் தேங்க் பண்ணாமே விட்டுட்டேன், ரொம்ப நாளாக அது இன்றைக்கி மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். மதன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். நான் சினிமாவுக்கு வரேன்னே நினச்சி பார்க்கல. ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நான் ஏவிஎம்மில் போய் பின்னாடியிலேருந்து எட்டி பார்ப்பேன், நல்லனோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் அப்போ பின்னாடிலேருந்து. அப்போ ஒரு நாள் பார்த்துட்டு கூப்பிட்டாரு, யூ வில் ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர் இன் தமிழ் சினிமா அப்படின்னாரு. அதுலேருந்து ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு போகிறதே ஒரு மாதிரி தான், ஒரு இந்த வேலையை எப்படி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைக்கும்னு. மதன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அந்த வார்த்தை, அந்த மோட்டிவேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்தது அன்னையிலேருந்து, வந்துடுவோம் போல இருக்குது படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைக்கும்னு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ்.